கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஐயா, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை மூடுங்க. உங்கள் கிருபை தந்து நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய ஆளுகை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவ வாருங்கள். இங்கே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? நம்முடைய கர்த்தரை கம்பீரமாய் பாடி இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவ வாருங்கள். கடவுளை பாட்டுனால துதிக்கிறதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் நிறைய இடங்களில் கர்த்தரை பாடல்களினால் துதிக்கிறதை குறித்த வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக சங்கீதங்களிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். சங்கீதம்னு சொன்னாலே அது பாடல் தான். 150 சங்கீதங்கள் பைபிளில் மைய பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? கடவுளை துதிப்பதற்காக. பல தேவ மனிதர்கள் கர்த்தரை கம்பீரமாக பாடி அவரை துதிச்சிருக்கிறாங்க. இன்னும் 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். இங்கேயும் பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை பாடணுமா? பூமியில் மனுஷனாக இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை மறக்காமல் பாடணும், துதிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அப்படி இல்லை. நிறைய பேர் சினிமா பாட்டுகளை பாடி, அருவருப்பான அசிங்கமான காரியங்களெல்லாம் பாட்டாக பாடி, தேவையில்லாத காரியங்களெல்லாம் பாடலாக பாடி அதில் சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. இச்சைகளை தூண்டுகிற பாடல்கள், இன்னும் பலவிதமான கேட்கறதுக்கு கூட அருவருப்பான பாடல்கள் கூட இன்றைக்கி பல விதத்தில் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவரை பாடுகிறது தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லோரும் கர்த்தரை பாடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக பாடணுமா? பைபிள் சொல்லுகிற 98ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார்,
அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தரை எதற்காக பாடணும்னா, அவர் நமக்கு அதிசயங்கள் செய்திருக்கிறார். கடவுள் செய்த நன்மைகளை நினைக்கும் போது ஒரு மனுஷனால் அவரை பாடாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் நம்முடைய நன்மையும் கிருபை நாள்தோறும் இந்த செய்தியில் ஒரு சின்ன பாடல் பாடி அவரை துதிச்சிட்டு தான் நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செஞ்சுருக்கார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சுருக்கிறாரா? நீங்கள் ஒருவேளை இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு என்ன அதிசயம் நடந்திருக்குது? நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய துன்பத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உங்களுக்கு துன்பம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் அந்த துன்பத்தின் நடுவிலையும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுருக்கார். நம்ம உயிரோடு இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது, ஆரோக்கியத்தோடு இருப்பது, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகள். அவர் செய்த நன்மைகளை நம்ம அதிசயங்களை நினச்சி பார்த்தா பாடாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை உங்கள் பாடல் ராகம் இல்லாத பாடலாக இருக்கலாம், பாட தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பாடுங்கள், உற்சாகமாய் துதியுங்கள். அவரை பாடுவது, அவரை துதிப்பது அவர் நமக்கு அதிசயங்களை செய்ததுனால. நல்ல பிதாவே, உங்கள் நாமத்தை நாங்கள் பாட்டுனால துதித்து உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறீங்க. அந்த நன்மைக்காக தேவனை துதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.